மேகதாதுவில் அணை கட்டும் விவகாரம் குறித்து கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாரின் பேச்சு சட்ட உத்தரவுகளையும் கூட்டாட்சி கொள்கைகளையும் புறக்கணிக்கும் செயல் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது. டி.கே. சிவக்குமாரின் பேச்சை கண்டித்தும் முதல்வர் விஜய் இதற்காவது வாய் திறந்து பேசுவாரா என திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு கேள்வி எழுப்பி அறிக்கை வெளியிட்டது கவனம் பெற்ற நிலையில் மாணிக்கம் தாகூரின் இந்த பதிவு முக்கியத்துவம் பெறுகிறது. மேகதாதுவில் அணை கட்டும் புதிய விரிவான திட்டத்தை மத்திய அரசிடம் வழங்கப் போவதாகவும் அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறிய டி.கே. சிவக்குமாரின் கருத்து மீண்டும் தமிழ்நாட்டில் எதிர்வினையை கிளப்பியது. இதுகுறித்து திமுக தரப்பில் கே.என். நேரு வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்து பலவீனமான கூட்டணி அரசு அமைந்துள்ளதாலும் தங்களது காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் அங்கம் வகிப்பதாலும் எதிர்ப்பு இருக்காது என்ற எண்ணத்தில் அவர் இவ்வாறு பேசியுள்ளார் என்றும், காவிரி நதியில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எந்தவித தியாகமும் செய்ய தயங்க மாட்டார் என்று அதில் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடகாவின் புதிய முயற்சிக்கு தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் விஜய் இப்போதாவது வாய் திறந்து பேசி தனது கண்டனத்தை பதிவு செய்வாரா என மக்கள் காத்திருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் காவிரி ஆற்றின் மீது எந்த புதிய அணையும் கட்ட முடியாது என்ற உச்சநீதிமன்றமும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் ஏற்கனவே தெளிவாக கூறிய கருத்தை மேற்கோள் காட்டி கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தொடர்ந்து தூண்டுதல் நிறைந்த கருத்துக்களை வெளியிட்டு சட்ட உத்தரவுகளையும் கூட்டாட்சி கொள்கைகளையும் புறக்கணித்து வருகிறார் என்று பதிவிட்டுள்ளார். மத்திய அரசு இந்த முன்மொழிவை உடனடியாக நிராகரிக்க வேண்டும் என்றும், காவிரி ஒரு அரசியல் ஆயுதம் அல்ல, அது தமிழ்நாட்டில் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் உயிர்நாடியாகும் என மேலும் அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார்.